தையல் நாயகி தாயே தையல் நாயகி, தையல் நாயகி தாயே தையல் நாயகி, தாயாக இருப்பவளே தையல் நாயகி, தையல் நாயகி தாயே தையல் நாயகி, தாயாக இருப்பவளே தையல் நாயகி, ஊருலகம் காப்பவளே தையல் நாயகி, ஊருலகம் காப்பவளே தையல் நாயகி, உன் பாதம் சரணடைந்தேன் தையல் நாயகி, உன் பாதம் சரணடைந்தேன் தையல் நாயகி, தையல் நாயகி தாயே 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 தையல் நாயகி. பலருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு பார்த்தா வைத்தியநாத சுவாமி. அவர் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது. பல பெருமைகளை கொண்ட க்ஷேத்திரம் வைத்தீஸ்வரன் கோவில். இதற்கு இன்னொரு திருநாமம் ரொம்ப அழகா உண்டு, புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் உண்டு. இதை 4ஆக பிரிக்கலாம். புல் அப்படின்னு சொன்னா பறவை. எந்த பறவை இங்கே சிவபெருமான பூஜை பண்ணித்து அப்படின்னு பார்த்தா ஜட்டாயு அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை. ஆம், ஜட்டாயுவிற்கு மோக்ஷஸ்தலம் கூட இந்த வைத்தீஸ்வரன் கோவில்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். ராமர், இலக்குமணன், சீத்தை அவர்கள் மூவரும் ராமாயண காலத்தில் வனவாசம் செய்கின்றார்கள். அப்போ சீதைய ராவணேஸ்வரன் அபகரணம் பண்ணிட்டு போயாருது. அப்படி அபகரணம் பண்ணிட்டு போகும் பொழுது ராவணேஸ்வரன் இடத்திலிருந்து சீதையை எப்படியாவது காப்பாற்றணும்னு மும்மரமாக அவனோடு யுத்தம் பண்ணிய ஒரு பறவை ஜட்டாயு. பக்ஷிராஜன் அப்படின்னே சொல்லலாம் ஜட்டாயுனுடைய ஒரு பெருமையை பற்றி சொல்லும் பொழுது. அப்படிப்பட்ட ஜட்டாயுவை ராவணேஸ்வரன் இறகுகளை எல்லாத்தையும் வெட்டி பறக்க முடியாம செய்கின்றாள். உயிர் போகும் தருவாயில் இருக்கக்கூடிய ஜட்டாயு எதற்காக உயிரை பிடிச்சுருக்குன்னு பார்த்தா ராமபிரான் வந்தா விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காகவே தன் உயிரை பிடித்து கொண்டிருந்த ஜட்டாயுவை ராமபிரான் இந்த இடத்துல தான் பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது விஷயத்தை சொல்லிவிட்டு ராமருடைய மடியிலேயே தன் உயிரை விட்டு ஜட்டாயு. என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் தசரதனுக்கு கூட கிடைக்காத பேரு ஜட்டாயுவுக்கு கிடைத்தது என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ ராமபிரான் அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் இந்த இடத்தில் செய்து ஜட்டாயுவிற்கு மோட்சத்தை தருகின்றார். அந்த ஜட்டாயு மோட்சம் தந்த குண்டம் ஜட்டாயு குண்டம் என்று இன்னைக்கும் இந்த வைத்தீஸ்வரன் கோவில்ல நம்ம தரிசனம் பண்ண முடியும். ஆக புல் என்றால் பறவை. ரிக்கு இருக்குன்னு சொல்றோம். ரிக்வேதமானது இந்த இடத்துல சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிருக்கு. அதனால் ரிக் என்று சொல்லக்கூடியது பின்னாடியே வருது. அடுத்தாப்புல பார்க்கும் பொழுது வேல் என்று சொன்னால் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியை வைத்தியநாத சுவாமியை பூஜித்தார். அதனால் வேல். ஊர் என்றால் சூரியன் என்ற ஒரு பொருளும் உண்டு. சூரிய பகவானும் இங்கு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணார். ஆக இந்த 4வரும் இங்கு பிரார்த்தனை பண்ணதுனால புள்ளிருக்கு வேலூர் என்று இந்த க்ஷேத்திரத்திற்கு மற்றொரு திருநாமமும் உண்டு. இங்கு சுவாமி வைத்தியநாத சுவாமியாக இருக்கார். இங்கு சிவபெருமான் எப்படி வைத்தியநாதராக வந்தார், எதற்காக வந்தார் அப்படின்னு பார்த்தா 4448 உடல் உபாதைகள் உண்டு. அந்த உடல் உபாதைகள்ல இருந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி தர வேண்டும் என்பதற்காகவே வைத்தியர்களுக்கெல்லாம் நாதனாக வைத்தியநாத சுவாமியாக கைலாசத்திலிருந்து புறப்பட்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு வரார். மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது தையல் நாயகியாக அம்பாளும் இவரோடைய வரா. எப்படி தைலாம்பிகைன்னு ஒரு பெயரும் உண்டு. எதனால் அப்படின்னு பார்த்தா சுவாமி வைத்தியநாதராக வரும் பொழுது அம்பாள் கூடவே சஞ்சீவி மூலிகைகள் எல்லாத்தையும் அவ சிரசில் வச்சு எடுத்துட்டு வராளாம். அதோடு இல்லாம இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரம் அது இருக்கக்கூடிய திருமண்ணையும் தைலத்தில் கலந்து அவள் எடுத்துட்டு வர்றதுனால இவளுக்கு தைலாம்பாள் தையல் நாயகி என்ற பெயர் எல்லாம் வந்தது. மற்றொரு புறம் இந்த இடத்துல முருகப்பெருமான் வழக்கமா ஆறுமுகத்தோடு இருப்பார்.
அப்படி ஆறுமுகத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஒரு முகமாக இந்த இடத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாளாம் அம்பாள். அப்போ ஒரு முகமாக முருகப்பெருமான் தரிசனம் கொடுத்த உடனேவே அந்த அழகுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட அம்பிகை வேல் என்பதை இந்த இடத்துல கொடுக்கிறா. அதன் பிறகு சூரசம்ஹாரம் நிகழ்கின்றது. இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ந்த பொழுது இவர்களை சார்ந்த எத்தனையோ பேர் யுத்தத்திற்கு சென்றார்கள் இல்லையா? முருகப்பெருமானுடைய வகையிலிருந்து எல்லாருமே போய் பண்ணுவா. அப்போ அந்த வீரர்களுக்கெல்லாம் அடிபட்டிருக்கு. அவர்களுக்கு பட்ட அடி எல்லாத்தையும் வைத்தியநாத சுவாமி இங்க அவர்களுக்கு நிவர்த்தி செய்கின்றாள். தைலாம்பாள் அவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்து நிவாரணத்தை தருகின்றாள். அப்படி நம் உடல் வியாதி மட்டுமல்ல, மனவியாதிக்கும் மருந்தாக இருக்கக்கூடியவர். அருமருந்தொரு தனி மருந்து என்று நாம் பாடுவோம். அப்படி மருந்தாகவும் வைத்தியராகவும் வைத்தியநாதராகவும் தையல் நாயகியாகவும் அந்த க்ஷேத்திரத்தில் இவர்கள் இருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள். இதுல என்னன்னா, செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு இங்க அவ்வளவு ஒரு முதன்மை உண்டு. எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது காட்டிலும் இந்த இடத்துல முருகப்பெருமானுக்குத்தான் முதல் உரிமை எல்லாமேன்னு சொல்றது உண்டு. ராத்திரி அர்த்தஜாமம் கூட இங்க செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா குழந்தையாக அவர் இருக்கிறதுனால அவர் அம்பாள் கவனிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க எல்லாமே நடக்கும். செல்ல முத்துக்குமார சுவாமி அப்படின்னு சொல்றது உண்டு. செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகனானவர் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து பரமேஸ்வரனையும் தேவியையும் பிரார்த்தனை பண்ணியிருக்கார். அதனால இந்த க்ஷேத்திரம் நவகிரக க்ஷேத்திரங்களிலும் ஒன்று, செவ்வாய்க்கான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்படி தையல் நாயகியானவள் இங்கு இருந்தபடி அத்தனை பேருக்கும் தாயாக இருந்து ரோகங்களையும் தாபங்களையும் அகற்றி நமக்கு பெருவாழ்வு அளிக்கின்றாள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட தையல் நாயகியை நாம் பிரார்த்திப்போம். இன்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையானது நிச்சயமாக மாற வேண்டும். எப்பேற்பட்ட வியாதியும் அழிந்து நல்ல ஒரு தர்ம பாதையில் நாமும் நடக்க வேண்டும் என்று அந்த இறைவனிடத்திலும் அந்த தையல் நாயகியிடத்திலும் நாம் பிரார்த்தனை செய்வோம்.